ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிக்கங்க. நேற்று எபிசோடில் பார்த்தீங்கன்னா, நேற்று நைட் நடந்ததில் நம்ம வியன்னா வந்து சாண்ட்ரா கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசலைங்க. இதால் வந்து சாண்ட்ராக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னொன்னே சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, வினோத், வியானா 2 பேரும் சேர்ந்துட்டு மறைமுகமாக ஏற்கனவே வினோத்தும் சொல்லியிருப்பாரு, கொஞ்சம் இவங்கள கலாய்ச்சிருப்பாரு. நடிக்கிறாங்க, நிறைய அழறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. நேற்று வியானாவும் அதே தான் சொன்னாங்க. இதை கேட்டோன்னே இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கடுப்பாயிடுச்சு. சாண்ட்ராவுக்கு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே கண்டஸ்டன்ட்லாம் வந்து தேத்துறாங்க. "நீ ஏன் அழறீங்கன்னு?" சொல்லிட்டு அரோராவும் விக்ரமும். அப்போ சொல்கிறாங்க, "இல்லை, வியன்னாவும் யாரு வினோத்தும் சேர்ந்துட்டு என்ன ஒரு மாதிரி பண்ணுறாங்க, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்றாங்க." அவங்க தானே சொல்கிறாங்க, வெளியில வந்து 1000 சொல்லுவாங்க, நம்ம 6 பேர் இங்கே இருக்கோம், நம்ம 6 பேர் யாரும் உங்களை சொல்லல, உங்களை நம்புகிறோம்ல, அதோட விடுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்க. இப்போ நமக்கு ஒரே கோல் வந்து நம்ம கப்பு நோக்கி தான் இருக்குது, அதெல்லாம் மறந்துடுங்கன்ற மாதிரி அவங்கள தேத்துறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம திவ்யா வந்து உடனே வியனாவை கூப்பிட்டு கேட்குறாங்க, "எதுக்குங்க அவங்கள இது பண்ணுறீங்க, என்னங்க ஆச்சுன்னு?" சொல்லிட்டாங்க, "அவங்கள நம்பாதீங்க, நீங்கள் வந்து 200% உங்ககிட்ட எஃபர்ட் போடுறீங்க நீங்கள், அது வந்து நல்லா தெரியுது. பட் அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியல. அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ஆஸ்காரை விட பெரிய அவார்டு எதனா இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு எவ்வளோ தெரியுமா பண்ணியிருக்காங்க, நீங்கள் வெளில போய் பாருங்கள், அதை நான் சொல்லக்கூடாது, நீங்கள் வெளில போய் பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க. அவங்ககிட்ட கேர்ஃபுல்லாக இருங்க." உடனே திவ்யா சொல்கிறாங்க, "ஆமாம், எங்கள் அம்மாவுமே சொன்னாங்க, சாண்ட்ராவை நம்பாத, அவட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருன்றாங்க. ஸோ எல்லோரும் நிறைய அப்படி தான் சொல்லியிருக்காங்க, புரியுது எனக்கு." அப்படின்றாங்க. உடனே வந்து இவங்க உண்மையை உடச்சிடுறாங்க அவங்கக்கிட்ட. ஆஸ்காரை விட பெரிய அவார்டு எதனா இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி. இதை கேட்டோன்னே ஷாக் ஆகிடுறாங்க திவ்யா. அப்போ தான் யோசிச்சுப்பாங்க, ரியலைஸ் பண்ணுறாங்க, ஓ, அப்போ வந்து பார்வதி கமருதீன் போனது காரணம் இவ தான் போல இருக்குது, ஆக்டிங் கொடுத்து தான், அப்போ நம்ம எல்லாம் நம்ப வச்சுருக்கான்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் ஒன் பை ஒன்னாக வந்து வியானா எல்லா விஷயத்தையும் போட்டு உடைக்கிறாங்க திவ்யாகிட்ட. ஆனால் பட்டும் படாமல் தான் சொல்கிறாங்களே தவிர டைரெக்டாக சொல்லலை. இந்த மாதிரி அவங்க பண்ணது, அவங்க கூட இருந்தவங்க எல்லாரையுமே அனுப்பிச்சி விட்டுருவாங்க, நீங்களே யோசிச்சு பாருங்கள் எத்தனை பேர் அனுப்பிச்சிருக்காங்கன்னு அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. நானுமே ஒரு நேரத்தில் அவங்ககிட்ட க்ளோஸாக இருந்தேன், அதுக்காக ரம்யா இருந்தா, இப்போ பார்வதி கமருதீன், ஸோ அப்படின்ட்டு ஒவ்வொருத்தராக யோசிக்கிறாங்க இவங்க. ஆமாம், கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே இன்னும் கோவம் திவ்யாவுக்கு அதிகமாக தான் ஆகுது. ஏற்கனவே அவங்க அம்மா சொல்லிட்டு போனாங்க, இவங்களும் ஒரு சுச்சுவேஷன் பார்த்தாங்க. ஸோ ஒரு சில இடத்துல நானும் அவங்கள மாறிடுவாங்க, திருந்திடுவாங்க பார்த்தா, இருக்க அவங்களுக்கு இது அதிகமாக தான் ஆகுது அப்படின்ற மாதிரி வியனா வந்து திவ்யாட்ட சொல்லிட்டு இருக்காங்க மக்களே. ஸோ கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வாட்டர்மேன் வந்தாருன்னா, இன்றைக்கோ நாளைக்கோ நினைக்கிறேன் வாட்டர்மேன் வராரு. ஸோ கண்டிப்பாக அவர் வந்தாருன்னா அவரும் வச்சு செய்ய போகிறாரு. ஸோ அவங்களே ஓட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை உண்மையாகவே அவங்களுக்கு வந்து பேனிக் அட்டாக் ஆக போதா தெரில மக்களே. என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்ப்போம் மக்களே, அடுத்த எபிசோடில் உங்களை. நன்றி.